அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருந்த ஆட்டோ பஜார். நான் உங்கள் ஏஆர்பி சிவம். நம்ம நிறைய எலக்ட்ரிக் ஆட்டோ பார்த்துருக்கோம். இதில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தது ஒரு பெஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற பேர் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க. இப்போ மார்க்கெட்டில் நியோ யூலர் அப்படின்ற மாடலில் நியோ ஹை ரேஞ்ச் மேக்ஸ் அப்படின்ற மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அதிகபட்ச ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 261 அரை சர்டிஃபைடு இருக்கிறதுலே காம்பேக்ட் சைஸு சின்ன வெஹிக்கிளில் அதிகபட்ச ரேஞ்ச் இந்த ஆட்டோவுக்கு தான் இருக்குது. இதில் 13.44 கிலோவாட்ஸ் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 65 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பிக்கப்புக்கோ இல்லை ஹில்ஸ் ஏறுறது, ஃப்ளைஓவர் ஏறுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் பட்டையை கிளப்பும், சான்ஸே கிடையாது. இந்த பேட்டரியோட வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் பேட்டரி வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 6 வருஷம் இல்லைனா 1,75,000 கிலோமீட்டர் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் வாரண்ட்டி உங்களுக்கு கவர் ஆகும். மோஸ்ட்லி எலக்ட்ரிக் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் பேட்டரி ப்ளஸ் ஸ்டெப் அந்த மோட்டருக்காக அந்த வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆட்டோவில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. இந்த பேட்ரி வந்து 13.44 கிலோவாட்ஸ். இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற அனைத்து ஆட்டோவுமே வந்து 12 கிலோவாட்ஸ் தான் அதிகபட்ச பேட்ரி சைஸே கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ரி உங்களுக்கு சார்ஜ் ஏறதுக்கே 5.5லேருந்து 6 மணி நேரம் சார்ஜ் ஏறும். ஆனால் இதில் 13.44 கிலோவாட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 0 to 80% சார்ஜ் ஏறுறதுக்கு 3.5 மணி நேரத்தில் ஏறிடும். 0லேருந்து 100% ஏறுறதுக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி 4.5 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும். அதிகபட்ச பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுத்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 0 மோஸ்ட்லி எப்பயுமே போக மாட்டீங்க. 10% 20% எப்பயுமே பேட்டரி சார்ஜஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் உங்கள் பேட்டரி எப்பயுமே ஃபுல்லாகிடும். நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ சென்னை சிட்டி டிராஃபிக்கில் 200 கிலோமீட்டர் ஓட்டுறதே வந்து ஒரு பெரிய சாதனை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோவில் என்னென்ன மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது அப்படின்னா, இந்த ஆட்டோவோட சேசிஸ் வந்து ஸ்கேட் போர்ட் அப்படின்ற ஒரு டிசைன் வச்சு உருவாக்கியிருக்காங்க. இது ஸ்ட்ரக்சரலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாகவும் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி சைடில் கிளைம் பண்ணுறாங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யூலர் ஆட்டோ வந்து லோடு ஆட்டோ மட்டும்தான் நிறைய மாடல்ஸ் வந்து இறக்கிட்டே இருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பேசஞ்சர் ஆட்டோ இறக்கி நம்மளுக்கே ரொம்ப ஷாக் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். இந்த டிசைன் வைஸில் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. மார்க்கெட்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கிற ஆட்டோ எதுவுமே கிடையாது. டிசைன், லுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட். ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, அதிகபட்ச ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. விலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி 12 கிலோவாட்ஸ் இருக்கிற பேட்ரி ஆட்டோ என்ன சேல் பண்ணிகிட்ருக்காங்களோ அதே ப்ரைஸுக்கு தான் கிட்டத்தட்ட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா காம்பேக்டாகவும் இருக்கும், நல்லா நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ யாராவது வேணும்னா நீங்கள் யூலர் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.